சட்டசபை என்ன விளையாட்டு களமா? விருதாச்சலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். சட்டமன்றத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, தண்ணீர் கொடுப்பதற்கு ஒரு டம்ளர்ல கொடுக்கறாங்க, அது மிகவும் கடினமாக இருக்கின்றது, அதற்கு பதிலாக பெட் பாட்டில் கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்வதை நீங்க பார்க்கலாம். அவை பணியாளர்கள் எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு டம்ளர்ல ஒவ்வொரு இடமா போய் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிஎம் ஒரு ரெக்வெஸ்ட், பெட் பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க குடி தண்ணீர் வச்சிடலாம். அடுத்ததாக இதற்கு பதில் கொடுக்கின்றார் முன்னாள் முதலமைச்சர் போடி நாயக்கனூர் சட்டமன்ற இப்போதைய உறுப்பினர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு இந்த அம்மா பதில் கொடுக்கறாங்க, டம்ளர்ல மட்டும் அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்கறாங்க. இது என்ன விளையாட்டு களமா? சட்டசபையா விளையாட்டு களமா? பல கோடிகளை செலவு செய்து நீங்க சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்படிப்பட்ட விளையாட்டு அல்லது ஜோக் அடிப்பதற்காக அல்ல, மக்களுடைய பிரதிநிதிகளாக நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய விருத்தாச்சல மக்களிடத்துல நீங்க என்னென்ன வாக்கு கொடுத்தீங்க தேர்தல் சமயத்துல, அதை சட்டமன்றத்தில் நீங்க பேச வேண்டாமா? போடி நாயக்கனூர் மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதியில நீங்க கொடுத்தீங்க, அதை சட்டமன்றத்தில் நீங்க சொல்ல வேண்டாமா? அதை விட்டு இப்ப தண்ணீர் குடிப்பதுதான் மிக பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கும். என்னங்க விளையாட்டு இது? மக்களே இதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. நம்முடைய வரி பணம் எவ்வளவெல்லாம் வீணாக இப்படி செலவு செய்கின்றார்கள், இப்படி வீணடிக்கப்படுகின்றது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.